ஆதி கனவதி ஜோதிடத்தின் மூலமாக பி.வி. ஜெயகார்த்தி தற்போது பேசுகின்றார். வணக்கம் நேயர்களே. தற்போது ஒருவர் வாழ்க்கையில் செல்வ வளங்கள் பெறுவதற்கும் செல்வ வளங்கள் நிலைத்து இருப்பதற்கும் சில குறியீடுகளையும் சில முக்கிய மந்திரங்களையும் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கின்றேன். வாழ்க வளமுடன். முதலில் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் எல்லாம் உள்ள அந்த விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். கஜானனம் பூத கணாதி செய்வதம் கபீத ஜம்பு பலச்சார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விநாயகரே சரணம் சரணம் சரணம். வணக்கம் நேயர்களே. தற்போது ஒரு மனிதன் செல்வ வளத்தில் நிலைத்து இருக்கவும் செல்வ வளங்கள் மூலமாக தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிலையை கடந்து போகக்கூடிய ஒரு முக்கிய சூழலில் இருக்கின்றான். மற்றும் செல்வ வளங்கள் ஒரு மனிதனிடம் வந்து அடைவதற்கு சில குறிப்பிட்ட கோள்கள் அதற்கு துணை நிற்கின்றன. அதுபோல் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்றுள்ள மந்திரங்களை மனனம் செய்து பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு குறிப்பிட்ட செல்வ வளங்கள் வந்து சேரும் என்பது இயற்கையாக சொல்லப்பட்ட ஒரு விதி. தொல்காப்பியரும் மந்திரத்தின் சிறப்பை பற்றி சொல்லியுள்ளார். நிறைமாந்தர் மந்திரம் என்று ஒரு அமைப்பை தொல்காப்பியர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மறைமொழி தானே காட்டிவிடும் என்று திருவள்ளுவர் மந்திரத்தை பற்றி மறைமொழி என்றால் மந்திரம் என்று ஒரு முக்கிய குறிக்கோள். மந்திரம் என்பதால் திருப்பி மனனம் செய்யக்கூடிய ஒரு சொல், ஒரு சக்திமிக்க சொல் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. முக்கியமான மந்திரங்கள் பல நம்மளுடைய இந்து சாஸ்திர தன்மநிலைப்படி ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது. செல்வத்திற்கென்று முக்கியமான கடவுளாக மகாலட்சுமி குறிப்பிடுவார்கள். அது இல்லாமல் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடும் செல்வ வளத்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சில குறியீடுகளை ஒரு மனிதன் தன்னுடைய இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் முன் 15 நிமிடங்கள் அந்த குறியீடுகளை பார்த்து வந்தால் கண்டிப்பாக செல்வ வளங்கள் அவங்களுக்கு தேடி வரும் என்று தாந்திரிய சின்னங்கள் அடிப்படையில் சில முக்கிய அமைப்புகளை சொல்லி உள்ளார்கள். ஒரு மனிதனிடம் இடது மூளை வலது மூளை என்ற 2 மூளைகள் உள்ளன. வலது மூளை என்பது ஒரு மனிதனின் ஆழ் மனதுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கும். அது ஒரு மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுதுதான் வலது பக்க மூளை இயங்கி ஆழ் மனதிலும் தன்னுடைய பிரச்சனைகளை ஒரு மனிதன் நிலைமையிலே கொண்டு சென்று அவனை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான சமூக ரீதியான நற்பலன்களை பெற்றுத்தருவதற்கான ஆவணம் செய்கின்றது. பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கிரமித்து இயங்கி வருகின்றது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன? ஒரு மனிதன் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் வாழ்கின்றான், பிறக்கின்றான் மற்றும் மறிக்கின்றான், அதாவது இறக்கின்றான் என்பது அடிப்படை உண்மை. பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற 5. இந்த 5ஓட பங்களிப்பு நம் உடலில் உள்ளது. நம்முடைய கை விரல்களின் அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் கட்டை விரல் என்பது நெருப்பையும், ஆள்காட்டி விரல் என்பது காற்றையும், நடுவிரல் என்ற சனி விரலானது ஆகாயத்தையும், மோதிர விரல் என்று சொல்லக்கூடியது நிலத்தையும், சுண்டு விரல் என்று சொல்லக்கூடிய நீரையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பஞ்சபூதங்கள் நம்முடைய கை விரல்களில் அமைப்பில் உள்ளது. அதனால தான் முத்திரை பயிற்சிகள் செய்யப்படும் பொழுது நம் உடம்பில் நாடி நரம்புகள் தூண்டப்பெற்று அதற்கான எதிர்ப்பு சக்தியில் வந்து நோயில் குணமாகின்றன என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது யோக கலையில் நாடி பயிற்சியுடன் முத்திரை பயிற்சி மிக முக்கியமாக கற்றுத்தரப்படுகின்றது என்ற அடிப்படையில் நாம் மனித உடலில் துவாரங்கள், நவம் என்றால் 9 துவாரங்கள் இயற்கையாகவே உள்ளது. அந்த 9 துவாரங்களிலும் நம்மளுடைய பிறந்த நேரத்தில் பிறந்த அடிப்படையில் ஜனனமாகக்கூடிய ஜாதக கட்டத்தில் கோள்களின் ஆதிக்கத்திற்கு தகுந்தவாறு நம்மளுடைய 9 துவாரங்களும் சக்திகளாக தூண்டப்பெற்று நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு நற்பலன்களோ தீய பலன்களோ நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோம். அதற்கு தசா புத்தியும் காரணமாகின்றன. எனவே இவற்றை ஒரு மனிதன் முறியடித்து வர முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் என்பது போல் தெய்வத்தால் ஆகாதினும் தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவரே சொல்லியுள்ளதால் ஒரு மனிதன் விடாமுயற்சியுடன் எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். ஊழ் உடைமை என்ற அமைப்பில் திருவள்ளுவரே ஒரு 10 திருக்குறள் தன்னுடைய அமைப்பில் சொல்லியுள்ளார். எனவே ஊக்கமுடன் ஒருவன் எந்த காரியம் செய்தாலும் ஊழ் என்றால் விதியையும் புறங்காட்டி ஓடச் செய்வார் என்று திருவள்ளுவரே தன்னுடைய திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார். எனவே
தற்போது நாம் மிக முக்கியமான செல்வ வளத்திற்கான மந்திரங்களை காண்போம். காஞ்சி மகா பெரியவர் சொன்னது முக்கியமான மந்திரம் லலிதம் சுதர்சனம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். மறுபடியும் சொல்லுகின்றேன், லலிதம் சீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம் என்ற இந்த 3 இதை 11 தடவை ஒரு தினசரி சொல்லி வந்தால் அவர்களுக்கு தேவையான பணவரவுகள் வரும். மேலும் பணத்தை சொல்லக்கூடிய குறியீடு என்பது காலபுருஷ ராசி மேசத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய தனம் பாக்கு என்று சொல்லிக்க 2ஆம் இடம் ரிஷபமாக வருகின்றது. ரிஷபத்தின் குறியீடு ரிஷப காளை மாடாகும். இந்த காளை மாடு சிம்பிளை ஒருவர் தன் வீட்டில் படமாகவோ பொம்மையாக வைத்திருந்தால் கண்டிப்பாக செல்வ வளத்திற்கான ஒரு முக்கிய குறியீடாகும். ஒருவர் தன்னுடைய பண முயற்சி சம்பந்தமாக வெளியில் கிளம்பும் போது காளை மாட்டியோ அல்லது பசுமாட்டியை காண நேர்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அன்றைக்கு பண வரவுகள் இயற்கையாக இருக்கும் என்பது சொல்லப்பட்ட விதி. இதை நேயர்களே நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். எனவே வீட்டில் ஒரு காளை மாடு படமோ அல்லது பொம்மையோ வைத்து கொள்ளுங்கள். மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியின் மூல மந்திரமான ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக என்று சொல்வதுடன் ஓம் மகாதேவேச வித்மகே விஷ்ணு பத்திய சத்தியமகி தன்னு லட்சுமி பிரஜோதயாத் என்ற மகாலட்சுமி காயத்ரியும் விடாமல் சொல்லி வாருங்கள். பணவளம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.